கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே கிருபை நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ தான் நம்ம எல்லாரும் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை கொண்டாடி முடிச்சிருக்கோம்ல, எல்லாரும் கிறிஸ்மஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணோம்ல. மிகுந்த மகிழ்ச்சியை நான் உலகமெங்கும் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை கிறிஸ்மஸ் இல்லையா? ஸோ எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நட்சத்திரம் என்ற தலைப்பிலே ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து அன்றைய சமூகத்தில் நாம் காத்திருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். பிரியமானவளை, நம்ம அப்படியே ஜெபிக்கலாமா? அன்று நோக்கி பார்த்து, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்க தந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தாவே மிகுந்த அவளோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்காங்கப்பா. நாங்களும் ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரை. உம்முடைய வார்த்தை வெளிப்படும்படியா எங்களை தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை கடந்து வரும்படியா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியா, ஆண்டவருடைய நட்சத்திரம் இன்னும் ஆண்டவரே நீ நட்சத்திரமா இருக்கின்ற நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பேருக்கும் நீர் கொடுக்கிற ஒளி ஆண்டவரை உலகமெங்கும் சென்று அடையும்படியா, இந்த வேளையில் தியானிக்கிற வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியா ஏசப்பாவுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா நீங்க மட்டும் மயப்பட்டா போதும் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏசு ரட்சமெல்லாம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலும் நாம் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பாருங்க, அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிரியமானவள, அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நட்சத்திரமா? ஆம் பிரியமானவளே, நமக்கு ஒளி கொடுக்கிறவராய், இந்த முழு உலகத்திற்கும் ஒளி கொடுக்கிற ராஜாதி ராஜாவாய். ஆமா, அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்களாம். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் காணும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவே என்று கூப்பிடும் போது, இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகத்தை தேவன் மகிழ்ச்சி ஆக்குகிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமான தேவனுடைய அன்பான பிள்ளைகளை, இந்த வேளையிலும் பாருங்க, நமக்காக கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தின ராஜாதி ராஜா, அந்த இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவர், நமக்கு வாழ்வு கொடுத்தவர், இந்த பூமியிலே நமக்காக மனு உரு எடுத்த ராஜாதி ராஜா. பிரியமானவர்களே, அவர் நமக்கு இன்றைக்கு ஒளி கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையில பார்க்கும்போது ஆமா, அந்த சாஸ்திரிகள் அவர்கள் பார்க்குறாங்க, அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த, பாருங்க அதுலேயும் குறைந்த இல்லை, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். சந்தோஷம் மட்டும் கொடுக்கல, மிகுந்த ஆனந்த. ஆண்டவர் நமக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு இப்பதான் கிறிஸ்மஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணி முடிச்சோம்ல, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து நமக்குள் பிறக்கணும். பிரியமானவர்கள, ஏதோ ஆல்ரெடி இயேசு எனக்குள்ளதான் இருக்கிறார்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நீங்க கொஞ்சம் வெளியே போயிருங்க ஆண்டவரேன்னு நம்ம வெளியே விடுறோம். பிரியமானவளே, அதனால நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, ஆனந்தம் இல்லை, மிகுந்த சந்தோஷம் இல்லை. பிரியமானவர்களே, அதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த வெளிச்சத்தை தர முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க முடியும், நம்மை ஆனந்தமடைய வைக்க முடியும். பிரியமானவர்களே, அருமையான மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய அந்த சாஸ்திரிகள் பாருங்க, கிழக்கிலே அந்த நட்சத்திரத்தை பார்க்குறாங்களாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு பாருங்க, அந்த கிழக்கிலேருந்து அந்த அவங்க வராங்க, அந்த கிழக்கிலே சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வராங்க. அவங்க பார்க்குறாங்க, அந்த நட்சத்திரத்தை பார்க்குறாங்க, கிழக்கிலே அந்த நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க. ஆமா, கிழக்கிலே அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த குழந்தையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று வர்றாங்கன்னு சொல்லி அந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசுவை கண்ட நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அவர் தான் நமக்கு ஒளியாக இருக்கிறார், அவர் தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார், அவர் தான் நமக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம்? அதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்டு பார்க்கணும். பிரியமானவர்களே, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, இப்போ நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம கண்டு எத்தனை வருஷம் ஆச்சு இல்லை?
ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம இயேசுக்கு எந்த அளவு இடம் கொடுத்துருக்குறோம்? நம்ம அவரை பார்க்கும் போதெல்லாம் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், அவரை ரசிக்கும் போதெல்லாம், அவரை துதிக்கும் போதெல்லாம். ஆனா அநேகருடைய வாழ்க்கையில நான் ரொம்ப நாள் அவரை துதிச்சேன், நான் ரொம்ப நாள் ஆண்டவருக்காக இருந்தேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒளியை பார்க்க முடியல, வெளிச்சம் வரல. அது எப்படிங்க? ஒரு நட்சத்திரம் இருக்கும்போது அந்த நட்சத்திரத்திலிருந்து கண்டிப்பாக வெளிச்சம் வரும். அதை காணும் போது நம்முடைய கண்களுக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கலனா நம்ம கண்ணுக்கு தான் ஏதோ சரியில்லை நம்ம நினைக்கணும் பிரியமானவளே. அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த நாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு உறவாடி பழகுகிற நாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியங்களை செய்கிற நாம், கர்த்தராகிய இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு அநேக நேரத்துல மகிழ்ச்சியே இல்லை, வெளிச்சமே இல்லை, எனக்கு பார்த்தா இயேசுவை ரசிக்க ருசிக்க முடியலன்னு சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இப்ப கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, சரியா நம்ம இருக்கிறோமா? நம்முடைய கண் சரியா தான் இருக்கா? நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமே இல்லாம பரிசுத்தமா வச்சிருக்கிறோமா? இயேசுவை நம்ம பார்க்கும்போது நம்முடைய கண்கள் சரியா பார்த்து என் இயேசுவை நான் பார்க்கிறேன், அதனால நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லி அப்படி முடியலைன்னா நம்மை நாமே ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கணும் பிரியமானவளை. பிரியமானவளே, நம்ம கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடிட்டோம், ரொம்ப சந்தோஷம்தான். அந்த ஒரு நாள் மட்டும் இல்லை சந்தோஷம், அவர் இந்த பூமியில நம்ம வைக்கிற நாள் வரைக்கும், எவ்வளவு நாள் இந்த பூமியில ஆண்டவருக்காக நம்ம வாழ்கிறோமோ, இந்த பூமியில் வைத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய முகத்தில் அந்த அவருடைய மகிழ்ச்சி இருக்கிறதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் பிரியமானவளை. அப்படி இல்லைன்னா நம்ம தான் நம்ம கரெக்ஷன் ஆகணும், நம்ம சரி ஆகணும் பிரியமானவளை. நம்ம கரெக்ஷன் ஆனா மட்டும்தான் அந்த ஒளியை நம்ம ருசிக்க முடியும், அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியும் பிரியமானவளை. பாருங்க, இந்த சாஸ்திரிகள் எங்க இருந்து வராங்க? கிழக்குல அவருடைய நட்சத்திரத்தை அவங்க பாக்குறாங்களாம். கிழக்குலேருந்து வராங்க. அந்த கிழக்கு பகுதின்னு சொல்லும் போது அது வனாந்தரமான ஒரு இடம், ஒரு பாலைவனமான ஒரு பகுதி. அந்த பகுதியிலிருந்து இந்த சாஸ்திரிகள் வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல வனாந்தரமான வாழ்க்கை போல நமக்கு இருக்கலாம், பல பிரச்சனைகள் போல இருக்கலாம். இயேசுகிட்ட இருந்து வர்ற ஒளியை நம்ம பார்க்க முடியாம அநேக நேரங்கள்ல தடங்கல்கள் இருக்கலாம். ஆனா அந்த சாஸ்திரிகள் பாருங்க, எவ்வளவு தூரத்துல இருந்து அவங்க வந்தாங்க பாருங்க, எவ்வளவு நாள் அவங்க நடந்தாங்க, எவ்வளவு நாள் அவங்க காத்திருந்தாங்கன்னு சொல்லி இந்த வேதத்துல பார்க்கலாம். அநேக நேரத்துல பாத்தீங்கன்னா பல தடங்கல்கள் இயேசுவை ருசிக்க முடியாதபடி நமக்கு இருக்கலாம். அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அநேக போராட்டங்கள் பல வருடங்களா பல நாட்களா கூட நம்ம அவருடைய வெளிச்சத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடி அந்த நட்சத்திரத்தை பாருங்க அவங்க கண்டாங்க. ஆனா அந்த நட்சத்திரம் அவ்வளவு அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அப்ப நம்ம கர்த்தரை கண்டு எத்தனை வருஷம் ஆயிட்டுல, நம்ம இயேசுவே ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆச்சு. அவர் தான் நமக்கு நட்சத்திரமா இருக்காரு, வெளிச்சமா இருக்காரு, அவர் சூரியனாகவும் இருக்கிறார். பாத்தீங்களா, சூரியன் தான் வல்லமையாய், அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல. அப்போ இந்த நட்சத்திரம் அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆனா கர்த்தராகிய இயேசுவை கண்டன்னா எத்தனை வருஷமா நம்ம சஞ்சலத்துல இருக்கிறோம். ஏன் எனக்கு மட்டும் வெளிச்சம் இல்ல? ஏன் நான் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு ருசிக்க முடியல? எனக்கு மட்டும் ஏன் வெளிச்சம் கம்மியா இருக்கு? இன்னைக்கு அநேகர் இதான் கேட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த சாஸ்திரிகள் பார்த்தாங்க, கிழக்கிலே அப்படி நட்சத்திரத்தை பார்த்தாங்க. இவர்கள் இருந்த இடமோ வனாந்தரமான இடம். பாருங்க, அங்க இருந்து பொன்னையும் இந்த வெள்ளை போலத்தையும் இந்த தூப வர்க்கத்தையும் அவங்க கையில எடுத்துட்டு வராங்க. அது கடினமான ஒரு இடத்துல இருந்து அவங்க வர்றாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு வனாந்தரமான இடம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும்ல. அங்க ஒருவேளை புழுதி புயல் இருந்திருக்கலாம், கள்ளர்கள் தொல்லைகள் இருந்திருக்கலாம், இன்னும் ஏதேதோ ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், தடங்கல்கள் நிறைய இருந்திருக்கலாம். அவ்வளவு தடங்கல்களையும் தாண்டி தான் அவங்க வர முடியும். ஏன்னா அவர்கள் கண்டது யாத நட்சத்திரத்தை கண்ட போது. சோ பிரியமானவர்களே, நம்ம கர்த்தரை கண்டுட்டோம். கர்த்தரை கண்ட நாம் ஏன் அநேக நேரத்துல கண்ணீரோடும் துன்பத்தோடும் வீரத்தோடும் அந்த வெளிச்சத்தை ரசிக்க முடியல? ஆனா இந்த சாஸ்திரிகளோ அந்த நட்சத்திரத்தை கண்ட உடனே அந்த கிழக்குல இருந்து அவங்க பிரயாணப்படுறாங்க. அந்த மிக கடினமான ஒரு பிரயாணம். ஒருவேளை வழியில அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்ததோ தெரியாது, சரியாக அவங்க சாப்பிட முடிந்ததா தெரியாது. ஆனா வந்தாங்க. ஆனா எவ்வளோ கடினப்பட்டுதான் அவங்க இயேசுவாகிய பாலகனை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, செய்திகளை நாம் கேட்கிறோம். நாமும் அப்படித்தான் இயேசுவை பார்த்து இயேசு போதும் அப்படின்னு சொல்லி யார் மூலமோ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்போம். இல்ல நம்முடைய தாத்தா காலத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்போம், தாத்தா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, தாத்தா மூலம் நம்முடைய அப்பா அம்மா மூலம் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்போம். ஒருவேளை இப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் கூட அப்படி ஒரு வெளிச்சத்தை தெரியாம கூட இருந்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனா அந்த நட்சத்திரத்தை கண்ட உடனே
அவர்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி பிரியமானவர்களே. அப்ப இயேசுவாகிய கர்த்தரா இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவே என்னை உள்ளத்துல வாங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எனக்குள்ளே நீங்க இருங்கப்பா, உங்க வெளிச்சம் எப்போதும் என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லும் போது உண்மையாகவே அந்த வெளிச்சம் நம்மோடு கூட இருக்கும் பிரியமானவர்களே. நம்மோடு கூட அந்த வெளிச்சம் இருக்கும் பிரியமானவர்களே. அவர் நம்மோடு கூடவே இருப்பார். நமக்கு ஆனந்த மிகுந்த சந்தோஷத்தை தருவார். அது சந்தோஷமா இருக்கும். அது சாதா சந்தோஷம் இல்ல, மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர். ஒருவேளை கண் கலக்கத்தோடு, ஆண்டவரே எப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லையாப்பா, என்னுடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சத்தை நான் ரசிக்க முடியலையாப்பா, ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில கண்ணீர் இத்தனை வருடங்களா இருக்கிறதப்பா, உங்களை தெரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா சரியா உங்க வெளிச்சத்தை புரிந்து கொள்ள முடியல, எனக்கு புரியவும் முடியல, எனக்கு அப்படி வெளிச்சமும் இல்லைன்னு சொல்லி தவிக்கிறீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க நட்சத்திரத்தை சரியா பாருங்க, இயேசுவை சரியா பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத மாம்சத்தை கிரியைகளை அகற்றி விட்டு பாருங்க. உங்களுக்கு எந்தெந்த காரியத்தை நீங்க ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்று நீங்க இது போதும்னு சொல்லி ஒரு சோர்வை வகிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு குணம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? இல்ல ஒரு சோம்பேறியா இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து செய்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாதபடி இருக்கிறோமா? அன்றைக்கு ஆதாம் ஏவாள் விளக்கப்பட்ட கனியை புசித்ததுனால அவனுடைய சத்தத்தை கேட்டபோது அவருக்கு பயந்து தோட்டத்துல விலகி ஒழித்து கொண்டார்களாம். ஒருவேளை அப்படி விலகி ஒழித்து கொள்ளுகிறோமா? ஆண்டவரே நான் தப்பு செய்துட்டேன்ப்பா, உங்களை பார்க்க எனக்கு தகுதி இல்லப்பா, நீங்க வெளிச்சம்ப்பா, என்னுடைய வாழ்க்கையில இப்ப இருள் இருக்கப்பா, உங்களை பார்க்கவே என்னால முடியல ஆண்டவரே, அப்படி ஒருவேளை ஏக்கத்தோடு இந்த வேலையில இருக்கிறீங்களா பிரியமானவள? நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்ம மன்னிக்கிற ராஜாதி ராஜா. இசப்பா நான் தெரியாம தப்பு செய்துட்டேன்ப்பா, உங்க வெளிச்சத்தை என்னால பார்க்க முடியலப்பா, நான் தப்பு செய்ததுனால உங்க சத்தத்தை என்னால கேட்க முடியலப்பா, உங்க வெளிச்சத்தை பிரகாசிக்கிற வெளிச்சத்தை என்னுடைய கண்கள் சரியா பார்க்க முடியாதபடி என் கண்கள் இப்ப பாவ இருள் அடைந்திருக்கப்பா, என்ன ஒரு விஷயம் மன்னிங்கப்பான்னு கேட்டீங்கன்னா ஏசப்பாவுடைய ரத்தம் மறுபடியும் உங்களை கழுவி சுத்திகரிக்கும் பிரியமானவள. இயேசுவை தரிசிக்க முடியும், அந்த வெளிச்சத்தை நீங்களும் பார்க்க முடியும் பிரியமானவள. அந்த வெளிச்சத்துல கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோமே, கர்த்தருடைய வெளிச்சத்திலே நாம நடக்க தேவன் உதவி செய்வார் பிரியமானவள. இந்த வேளையிலும் பாருங்க, இவங்க கிளம்பி அப்படியே வராங்க, வந்தவங்க என்ன செய்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த நட்சத்திரம் வந்திருக்கு அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்திருக்குது, ஆனா அந்த பிறந்த குழந்தை யாரா இருக்கும், அவங்களுடைய எண்ணம் என்னன்னா அது ராஜா வீட்டில தான் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்துட்டாங்க, நேர எங்க போயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நேர ராஜா வீட்டுக்கே போயிட்டாங்க. ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க பாத்தீங்களா, அவங்க யார்கிட்ட போய் எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு தடங்கள் மத்தியில கிளம்பி வர்றவங்க எதுக்காக வர்றாங்க, தேவனை பணிந்து கொள்ள. சோ கண்டது மட்டும் இல்ல, அவர்கள் கண்டு பணிந்து கொள்வதற்காக கிளம்பி வர்றாங்க, பணிந்து கொள்வதற்காக கிளம்பி வர்றாங்க. நம்மை நாமே ஒரு கொஸ்டின் கேட்டு பார்ப்போம், நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவரை பணிந்து கொள்கிறோம், ஏசப்பாவுக்கு எவ்வளவு நேரம் நம்ம டைம் கொடுக்கிறோம். அவங்க இயேசுவை பணிந்து கொள்ளும்படியா கிளம்பி வந்தாங்க பிரியமானவர்ல. நம்ம இயேசுவை கொடுக்கிற நேரம் எவ்வளவு பிரியமானவர்ல. ஏன்னா இயேசுவை சிலுவையில் அறையும்படி கொண்டு போறாங்கல்ல, அப்போ போகிறதுக்கு முன்பதாக அவர் கொண்டு போறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும்ல. அவர் கெத்சமனே தோட்டத்துல வந்திருந்து ஜெபிக்க சொல்றாரு, அவருடைய சீஷர்களோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆனா அவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரை பிடிச்சிருவாங்க, அவர் நமக்காக இந்த முழு மனுக்குலத்துக்காக அவருடைய இரத்தத்தை சிந்த இருக்கிற நேரம். அவர் சீஷரை பார்த்து சொன்னாரு, சீஷரை பார்த்து சொல்றாரு, ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, 1 மணி நேரமாவது நீங்கள் எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? நீங்க அதான் சொன்னாரு, நீங்கள் சோதனைக்கு படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய அன்பான பிள்ளைகளை, தேவன் உங்களோடு பேசுறது என்னன்னு தெரியுமா, தேவனோடு இருக்கிற நேரம் அவர்களை பணிந்து கொள்ள விரும்புகிறார் பிரியமானவர்களே. அவர் பாருங்க, தேவனை பணிந்து கொள்வதற்காக கிழக்கிலிருந்து கிளம்புறாங்க இந்த சாஸ்திரிகள், பணிந்து கொள்வதற்காக. நிறைய தடங்கல்கள் வந்துச்சு, ஆனா அந்த தடங்கள் எல்லாம் மாட்டிட்டாங்க, அந்த தடங்கள் எல்லாம் விட்டுட்டாங்க. கண்ணுக்கு முன்பதாக வெளிச்சம், அந்த நட்சத்திரத்தின் ஒளி மட்டும் தான் பிரியமானவர்களே. இயேசு நமக்காக இந்த பூமியில உதித்தார், இயேசு நமக்காக இந்த பூமியில வந்தார். எதற்கென்று வந்தார்? நம்மை மீட்க வந்தார். எதுக்கு வந்தார்? நமக்கு நித்திய ஜீவனை தரும்படி வந்தார். எதுக்கு வந்தார்? நம்ம கெட்டு போக கூடாதான், நம்ம அழிந்து விட கூடாதான். அதுதாங்க யோவான் 3:16 வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன்
தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகளின் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்ன ஒரு அன்பு இல்ல, என்ன ஒரு அன்பு. ஸோ நம்ம கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய வாழ்வு, அந்த இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை பெறும்படிக்கு தாங்க அவர் ஈவாக இந்த பூமியில வந்தார். பிதா ஈவாக தன்னுடைய செல்லக்குமாரனை தந்தார் சொல்லி நம்ம பார்க்குறோம் பிரியமானவள. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேர ராஜா வீட்டுக்கு போயிட்டாங்க. ராஜா வீட்டில் போய் கேட்டாங்க. அடுத்த வசனத்துல இருக்கு, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவர் என்ன நினைச்சிருப்பார், நான் தானே இப்ப ராஜாவா இருக்கேன், என்னை விட இங்க ஒரு ராஜா, ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்திருக்குதா, அப்ப இந்த குழந்தை பிறக்கணும் ராஜா வீட்டுலதான் பிறக்கும்னு சொல்லிதான் சாஸ்திரிகள் வந்து நீ கேக்குறாங்கல்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் நட்சத்திரத்தை கண்டது உண்மை, ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய எண்ணம் என்னவாச்சு, இந்த குழந்தை கண்டிப்பா ராஜா வீட்டுலதான் பிறந்திருக்கும். நாமும் அநேக நேரத்துல கர்த்தரா இயேசுவை பார்த்துட்டே இருப்போம். ஆனா திடீர்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். என்ன தெரியுமா என்ன வரும், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அதனால நிறைய அழிவு பாருங்க. ஆமா, நிறைய அழிவு. அவங்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை வரும். அந்த ஆலோசனை எங்க இருந்து வருகிறதுன்னு பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா இயேசு பிறக்கும் போதே, அப்படி இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி, ஏசாயா 9ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம், ஏசாயா 9:6 அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுங்க. அதுல என்ன இருக்கு, அவர் ஆலோசனை கேட்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அநேகர் அந்த ஆலோசனை கேட்கிறதே இல்லை. சொந்த ஆலோசனையை கொண்டுதான் அநேக காரியங்கள் செய்கிறது நிமித்தம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு மட்டும் இல்ல நஷ்டம், தேசத்திற்கும் நஷ்டம், முழு உலகுக்கும் நஷ்டத்தை கொடுக்கிற அநேகரை இன்றைக்கு நான் பார்க்கிறோம் பிரியமானவள. ஒருவேளை நம்ம கூட அநேக நேரத்துல, நீங்க கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க அவனுடைய ஆலோசனை கேட்காம செயல்பட்டீங்கன்னா உங்க மூலம் வீட்டுக்கும் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு, நாட்டுக்கும் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பிரியமானவள. இங்க பாத்தீங்கன்னா என்ன நஷ்டம் வந்துச்சு பாத்தீங்களா, என்ன நஷ்டம் வந்துச்சு. சிறு குழந்தைகள், அன்பான சிறு குழந்தைகள் பாருங்க, அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா அங்க பிறந்திருந்த எல்லா குழந்தைகளையும் அவங்க கணக்கு பாக்குறாங்க. இயேசு பிறந்திருக்காருன்னு அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்களே, அப்படின்னா இது எப்போ அந்த குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு அவங்க கணக்கு பாக்குறாங்க. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, பிரதான ஆசாரியர், வேத பாரகர் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. பாத்தீங்களா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருக்கு, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்துல விசாரித்தான். உடனே அவர்கள் விசாரித்தவர்கள் என்ன செய்யறாங்க, அழகா வசனத்தை சொல்றாங்க. என்ன வசனம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லி இருக்கு பாத்தீங்களா, யூதேயா தேசத்துல பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் சனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை எடுத்து, தீர்க்கதரிசிகள் சொன்னதை எடுத்து அவங்க காட்டினாங்க. உடனே ராஜா என்ன சொன்னாரு, கணக்கு பார்க்க சொன்னாரு. கணக்கு பார்க்கும்போது இந்த சாஸ்திரிகள் எப்போ கிழக்கிலே அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் கிளம்பி வந்தார்களோ, அந்த கிளம்பி வந்த அந்த நாட்கள் எல்லாம் கணக்கு பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. சோ இப்ப நீங்க 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்லும்படி சொல்றாரு. எவ்வளவு பெரிய சங்கடம் பாருங்க, எவ்வளவு சங்கடம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு ஒரு பெரிய வேதனை பார்த்தீங்களா. காரணம் என்ன, காரணம் என்ன பாருங்க. அதுல வசனம் இருக்கு பாருங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். பாருங்க, நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து கரெக்டா நடந்துட்டு இருந்தா நட்சத்திரத்தை கரெக்டா பிள்ளை இருந்த இடத்துல கொண்டு விட்டுருக்கோம். ஆனா இவங்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை, இந்த குழந்தை ராஜா வீட்டுல பிறந்திருக்குமோ. இப்ப ராஜா வீட்டுல போய் கேட்டதுனால ராஜா வேதபாரகர் சாஸ்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு பார்க்கும்போது, ஆமா பிறப்பார்னு சொன்ன போது, அப்ப இந்த ராஜாவாகிய ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்படி என்றால் என்னை விட ஒரு ராஜாவா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொன்னாரு, 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யும்படி சொன்னார். பாருங்க, அவர்கள் அந்த செய்த அந்த ஒரு காரியத்து நிமித்தம் அங்கே எல்லா ஆண் குழந்தைகளும் அங்கே கொல்லப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நாமும் ஒரு கணம் நம்மை சிந்தித்து பார்ப்போமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை நாமும் சிந்தித்து பார்ப்போமா? சில நேரங்கள்ல நம்ம இதை மாதிரி தேவனுடைய ஆலோசனை கேட்பதுல ஒரு வசனம் இருக்கு, அவர் என்ன செய்வாராம்,
அவருடைய கண்ணை நம்ம மேல வைத்து, நான் உனக்கு போதித்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு போதிப்பேன்னு சொன்னாரு. அவன் மேல என் கண்ணை வைப்பேன். இப்ப இந்த நம்முடைய கண்களை பார்க்கும்போது கூட, இந்த கண்களை இயேசு வச்ச கண், இவங்க ஆண்டுடைய பிள்ளையா இருக்காங்களே, கண்ணை பார்த்தா தெரியுதே. ஏன்னா அவர் அப்படிதான் சொன்னார், உன்மேல் என் கண்ணை வைத்து. அப்ப அந்த கண்ணை வைத்து ஆலோசனை தருவார். சோ நம்மை பார்க்கிற மற்றவர்கள் நம்ம இயேசுவை பார்ப்பாங்க. இந்த கண்ணு டிஃப்ரெண்டா இருக்க, இவங்க பேசுகிற வார்த்தை வித்தியாசமா இருக்க, இது ஒரு கிருபையுள்ள வார்த்தையாக இருக்கிறதே. ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் இயேசுடைய சீஷர்கள் எல்லாம் பேசும்போது அப்படிதான் சொன்னாங்க, இவங்கெல்லாம் கல்லாதவர்களா இருந்தார்கள் ஆயிட்டு, இவங்களாம் இவ்வளவு அவ்வளவு பேசுறாங்களே, பாருங்க இவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. சோ அந்த ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆலோசனையில அவங்க தவறுனதுனால தேவனிடத்துல அந்த ஆலோசனை கேட்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேர ராஜா கிட்ட போனதுனால அந்த காரியம் நடந்தது, அது முடிந்தாச்சு. இப்ப என்ன செய்துட்டாங்க, நேரே போறாங்க. பாத்தீங்கன்னா இப்பதான் பாத்தீங்கன்னா நீங்க அந்த வசனத்துல பாருங்க, 9வது வசனமும் 10வது வசனம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. பாருங்க, எப்ப அந்த சத்தத்தை கேட்டு அவங்க போறாங்க, ராஜா சொன்ன பிறகுதான் இப்ப நட்சத்திரத்தை பாக்குறாங்க. சரியா, இப்ப அந்த நட்சத்திரம் அவங்கள கூட்டிட்டு போகுது. எங்க கூட்டிட்டு போகுது, பிள்ளை இருந்த ஸ்தலம் வரைக்கும் போயிட்டு. பிரியமானவளை இன்றைக்கு நாம் இயேசுவை கண்ட நாம் எவ்வளவு தூரம் அந்த இயேசப்பாவுக்காக நம்ம டைமை கொடுக்குறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக நம்ம செயல்படுறோம், எவ்வளவு நேரம் அந்த வெளிச்சத்தை மட்டும் நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையில கிரியைகளை செய்கிறோம். பிரியமானவளே, அநேக நேரத்துல அந்த வெளிச்சத்தை பார்த்து நம்மால் கிரியை செய்ய முடியல. அநேக நேரத்துல நம்முடைய சொந்த ஆலோசனை நம்ம தடுக்குது இல்லை. ஆனா இப்ப என்ன செய்தாங்க, இப்ப அந்த நட்சத்திரத்தை பார்த்து போனாங்க, நேர பிள்ளை இருந்த ஸ்தலம் வரைக்கும். பிரியமானவளே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரா இயேசுவை மட்டும், அந்த வெளிச்சத்தை மட்டும் பார்த்து நம்ம நடந்தோம்னா, அந்த வெளிச்சம் எங்க கூட்டிட்டு போகும், பரலோகத்து மட்டும்தான் கூட்டிட்டு போகும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில பாவம் செய்ய நினைச்சா கூட பாவத்தை செய்ய விடாது. பிரியமானவர்களே, நம்ம தவறு செய்ய நினைச்சா கூட தவறு செய்ய விடாது. ஏன்னா அங்க வெளிச்சம் இருந்துட்டே இருக்கும். ஆனா எப்போ பாவத்துக்குள்ள உட்பட்டு அந்த வெளிச்சத்தை பார்க்காம வேற ஆலோசனைகளை நாம கேட்கும் போது, பிள்ளை இருந்த ஸ்தலம் வரைக்கும் போன அந்த நட்சத்திரத்தை போல நாம இந்த பரலோகராஜ்யம் வரைக்கும் இயேசு மட்டும் பார்த்து நம்ம நடந்தோம்னா, அவர் நித்திய ராஜ்யத்துக்கு, இட்டர்னல் லைஃபுக்கு நம்ம அவரை அழைத்து கொண்டு செல்வார். பிரியமானவர்களே, இப்ப கடைசியாக அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அப்படின்ட்டு இருக்கு. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏன்னா 10ஆம் வசனத்துலதான் நம்ம படிச்சோம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த நட்சத்திரத்துக்கு நம்ம ஒரு வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, என்னாகமம் 24வது அதிகாரம், அடிக்கடியா நாம் படிக்க கேட்கின்ற இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, என்னாகமம் 24ஆம் அதிகாரம், பிலேயாம் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்காக அவரை கூப்பிட்ட போது அவர் போயிருக்க கூடாது, ஆனா அவர் போயிட்டாரு. ஆனா அங்க போய் அவருடைய பிள்ளைகளை அவரால் ஆசீர்வதிக்க மட்டும்தான் முடிஞ்சிச்சு. பிரியமானவளே, ஆனா அவன் கண் திறக்கப்படலன்னு சொல்லி இருக்கு. ஆனா இப்பொழுது கண் திறக்கப்படுகிறதை பார்க்கிறோம். என்னாகமம் 24வது அதிகாரம் 16-17 வசனத்தை படித்து பாருங்க. அவருடைய கண் திறக்கப்பட்டதுன்னு சொல்லி இருக்குது. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நீர்மூலமாக்கும். பாருங்க, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். அந்த நட்சத்திரம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவளே, யார் சொன்னாங்க இயேசு ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்பதை? பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கும் என்பதாகவே நிறைய தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. ஏசாயா சொன்னாரு, பாத்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. அதுல பாருங்க, இந்த தீர்க்கதரிசி கூட யாரு? தேவனுக்கு பிரியமில்லாத அந்த பிலேயாம் செய்ய நினைச்சாரு. ஆனா தேவன் அவரை விடல. அந்த பிலேயாம் பாருங்க, இப்ப கண் திறக்கப்பட்டுச்சு. அந்த பிலேயாமுடைய கண் திறக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார் பாருங்க, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு. ஏன்னா எப்ப கேட்கிறாரு? கண்ணு திறக்கப்படும் போது இந்த நட்சத்திரம் உதிக்கும் சொல்லி அவர் சொன்னாரு. இயேசுவாகிய கிறிஸ்து பிறப்பார் என்கிறதற்கு அவரும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். பிரியமானவர்களே, அவர் மூலம் அவருடைய கண்கள் மூலமும் தேவன் வெளிப்படுத்தினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன செய்தாங்க? பிள்ளையை நேர பணிந்து கொள்ளும்படி அவர்கள் வந்தாங்க. வந்து என்ன செய்தாங்க? சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள்.
சாஷ்டமாய் விழுந்து அந்த குழந்தையை பணிந்து கொண்டு பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அந்த நேரத்துல குழந்தைக்கு இயேசு என்ற பாலகன் 2 வயது ஆயிட்டு பாருங்க, 2 years ஆயிருச்சு. அந்த நேரம் வந்து அவர்கள் குழந்தையை அப்படியே பணிந்து கொண்டார்களாம். சாஷ்டாங்கமாய் விழுந்து. இன்றைக்கு இயேசு குழந்தையா இல்லைங்க, இயேசு ரட்சகரங்க, உலக ரட்சகர். அவர் ராஜாதி ராஜாவா நியாயாதிபதியா வரப்போகிறார். அவர் அன்று குழந்தையாக வந்தார், இன்று கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். கிருபையாக இந்த நாட்களை கூட்டி தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் வெளிச்சம் தான், தருகிறவர் தான். பிரியமானவர்களே, சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டதோடு அப்படியே அவர்கள் கொண்டு வந்து எல்லாவற்றையும் வச்சாங்களே. இன்னைக்கு இயேசு நம்மிடத்துல கேட்கிறார், எவ்வளவு நேரம் இயேசப்பா கிட்ட உட்கார்ந்து ஜெபித்தோம், எவ்வளவு நேரம் நம்ம அவரை தரிசித்தோம், எவ்வளவு நேரம் அவருக்காக நம்ம ஜீவித்தோம், எவ்வளவு நேரம் அவருடைய சமத்துல உட்கார்ந்து அவரை பற்றி மட்டுமே தியானிச்சோம். அந்த வெளிச்சத்துல நம்ம கற்றுக்கொண்டது என்ன? அது மட்டும் இல்ல, அவங்க தங்களே முழுதும் கொடுத்தாங்க. அவர் சொன்னார், நம்ம பார்த்து, நீங்களே தேவனுடைய ஆலயம் சொன்னாரே, நம்ம அவருடைய தேவனுடைய ஆலயமா இருந்தா இந்த ஆலயத்தை பரிசுத்தமா அவருக்கு அர்ப்பணிக்கணுமே. தேவன் சொன்னாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கணும் நமக்கு சொல்லி தந்தாரு. நாமே அந்த நட்சத்திரத்தை, அந்த வெளிச்சத்தை சரியா பார்க்கலன்னா எப்படி மற்றவர்களுக்கு சொல்லும்? பிரியமானவர்கள, அவர் நமக்கு வெளிச்சத்தின் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். கேட்டு கொண்டிருக்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சம் இல்லைன்னு இருக்கிறீங்களா? அந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியலையா? அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில இல்லையா? ஒருவேளை நீங்க ஏற்றுக்கொள்ளலையா? மீன்சாசின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் அதுக்கு தடையா இருக்கிறதா? இயேசுட்ட நம்ம அர்ப்பணிப்போமா? ஒருவேளை குடும்பங்களை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தடை உங்களை தடுத்து நிறுத்தி, என்னுடைய வாழ்க்கையில அற்புதமே நடக்கல, என்னுடைய வாழ்க்கையில என் பிள்ளைகளுக்கு பலவீனங்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல, பிள்ளைகளுக்கு சரியான கல்வி கற்றுக் கொடுக்க முடியல, என்னுடைய கணவருக்கு சரியான வேலை இல்லை, என்னுடைய வீட்டுக்குள்ள பிரிவினை ஆவியினால நாங்க கஷ்டப்படுறோம், சத்துடைய கிரியையினால நாங்க பலவிதமான போராட்டங்களை இருக்கோம்னு சொல்றீங்களா? பிரியமானவர்களே, இந்த வேலையிலும் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக உங்களை இதுல உதிக்கிறார். பிரியமானவர்களே, அதான் நம்ம இவ்வளவு நாள் அந்த கிறிஸ்மஸை கொண்டாடினோமே. பிரியமானவர்களே, என்றைக்கும் நமக்கு கிறிஸ்மஸ் தாங்க. இயேசு நம்ம கூட இருக்கும்போது என்றைக்குமே அந்த வெளிச்சம் இருக்கும், எப்பவுமே அந்த மகிழ்ச்சி இருக்கும். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நாமும் சந்தோஷப்படும்படி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எல்லாருமே இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா எங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கப்பா, எங்க குடும்பத்துல பலவிதமான போராட்டம் இருக்கப்பா, சரியா எங்களுக்கு உங்களை பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய தடைகள், மாம்சத்தின் கிரியைகளாண்ட இருக்குப்பா, என்ன மன்னிங்கன்னு சொல்லுவீங்களா? எல்லாரும் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க யாரா கூட இருக்கலாம், நீங்க எந்த ஒரு வேதனைய நிலைமையில கூட இருக்கலாம். உங்க வேதனைகளை மாற்றுகிற ராஜாதி ராஜா, உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், அவர் வெளிச்சமாக, ஒரு வெளிச்சத்தை தருகிறவராக, மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை தருகிற ராஜா உங்கள் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரியமானவளை, ஏசப்பாவை நோக்கி கேட்பீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, எங்கள் அன்பு ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, மகிமையான அன்பு ராஜாதி ராஜாவே, எங்களை மீட்கிறவரே, எங்களுக்காக மனூர் எடுத்து வந்தவரே, எங்களுக்காக ஆண்டவரே, அப்பா நீர் சந்தோஷத்தை தருகிறவராக வந்தீரப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. வெளிச்சத்தை கொடுக்கிறவரே உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்த வேளையில் அன்பா நம்முடைய பிள்ளைகளுமே நோக்கி கேட்கிறாங்கப்பா, நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் இதை கேட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஏதாவது குடும்பத்துல கண்ணீரோடு கவலையோடு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டில் வாழ்கிறார்களோ, ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாதபடி வாழ்கிற நிலைமையில இருந்துட்டு என்னால் என்ன செய்ய முடியும் என்று துக்கத்தோடு இருக்கிறாங்களா? இந்த வேளையில இயேசுவே என்னை மன்னியும் என்று கேட்கிறாங்களோ, ஆண்டவரே அவர்களுக்கு நீர் மன்னிக்கும்படியா, ரட்சிப்பை கொடுக்கும்படியா, அந்த இலவசமான மகிழ்ச்சியை, இலவசமான சந்தோஷத்தை, வெளிச்சத்தை ஆண்டவரே நட்சத்திரமாக ஆண்டவரே நீர் இருக்கிறவர். ஆண்டவரே சூரியனை விட வல்லமையா பிரகாசிக்கிற முகத்தை பார்த்த அந்த கர்த்தாவே யோவான் சொன்னாரு, பார்க்க முடியல நானா, நீங்க சொன்னீங்க பயப்படாதேன்னு சொல்லி ஆண்டவரே அவரை எழுப்புனீங்கன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோமே. இப்பொழுது அந்த வல்லமையுள்ளவர், மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள கடந்து வரும்படியா அன்புடன் அழைக்கிறோம் அப்பா. மனதுருகுங்க ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிரசன்னத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்வார்களாக. ஒவ்வொரு வீட்டிற்குள்ள உம்முடைய வெளிச்சம் வருவதா என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஏசு என்னில் பிறந்தார், எனக்குள் மகிழ்ச்சியா நான் இருப்பதற்கு என் ஏசு எனக்குள் இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் சொல்லட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிறிஸ்மஸ்ன்னு சொல்லட்டும்ப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மகிழ்ச்சி இயேசு கொடுக்கிறான்னு சொல்லட்டுமாப்பா. அந்த பாக்கியத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கொடுக்க முடியா எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்களுடைய அன்பு கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா மட்டும் மயப்பட்டா போதும் ஆண்டவரே. இதனால் வரும் கனமைமை துதி உங்களுக்கு செலுத்துகிறோம். ஏசு ரட்சம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளான்ற இந்த பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா?